நாட்டுல பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அதுக்கு காரணம் சிமெண்ட் இல்ல. அதுக்கு அடியிலே புதைக்கப்பட்ட ஊழல் தான் அதுக்கு காரணம். எப்படி நம்ம இந்த ஊழலை வேற இருக்கிறது? இந்த ஊழலுக்கு மூல காரணம் என்னது? நம்மளோட சம்பள பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை ஒரு கையெழுத்துக்காக நம்ம லஞ்சமா கொடுக்கறதுனால நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை ஒரு படிப்புக்கோ கஷ்டப்படுற நிலைமை நமக்கு தான் வருது. ஸோ நம்மளோட பணத்தை நம்ம லஞ்சமா கொடுக்கறதுனால நாளைக்கு நாம தான் கஷ்டப்பட போகிறோம். ஸோ இதை எப்படி வேற இருக்கிறது? இதுக்கு காரணம் சிஸ்டமா, இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களா, இல்லை நீங்களும் நானுமா? நீ தலையில நின்று தண்ணியை குடிச்சாலும் ஊழலை தடுக்கவே முடியாது. ஊழலை நம்மளால தடுக்க முடியும். ஆனா பொதுவா ஊழலை தடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது எதனால சரியில்லை, எதை மாத்தணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா ஊழலுக்கு மூல காரணம் யாரு? அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும். அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? எதனால பைசா தேவைப்படும்? ஆடம்பர செலவுகள். ஸோ அப்போ எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்தா எஜுகேஷனையும் மெடிக்கலையும் அவங்களுக்கு ஃப்ரீ. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் அவங்க குழந்தைங்களை சேர்க்கணும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் அவங்களாம் சேரணும். ஸோ பைசா தேவைப்படாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுக்கெல்லாம் பைசா தேவைப்படும்? வேற எதுக்கு தேவைப்படும்? நல்லா ஊரா சுத்த தேவைப்படும். கார்ல நல்லா 10 பேரை கூட்ட சேர்த்துக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு அலையிறதுக்கு. அரசியல்வாதிகளுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி இனிமேல் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பணத்தை வச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுக்கணும். சம்பளம் தரக்கூடாது. அதுக்கு பதிலா அவங்க என்ன கேட்டாலும், அவங்க டூருக்கு போகணுமா அவங்களுக்கு ஃப்ரீ, அவங்களுக்கு எஜுகேஷனா ஃப்ரீ, அவங்களுக்கு மெடிக்கலா ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துடணும். அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கவே கூடாது. காசை கையில கொடுக்கவே கூடாது, கண்ணில் காட்டவே கூடாது. அவங்க எவ்வளவு சம்பளம், எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, கையில எவ்வளவு பைசா இருக்கு அப்படின்னு கடக்கோடி மனுஷனு கூட தெரியணும். அந்த அளவுக்கு அவங்களோட அந்த பண பரிமாற்றங்கள் எல்லாத்தையுமே எல்லா மக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு ரொம்பவே ஓப்பனா இருக்கணும். இப்போ ஒரு எம்எல்ஏ கையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு கடக்கோடி மனுஷன் கூட நினைச்சா கூட அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்பவே ஓப்பனா வச்சிருக்கணும். அவங்க கையில காசே இருக்கக்கூடாது, காசே கொடுக்க கூடாது, சம்பளமே கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு நீ ஒர்க் பண்றியா, உனக்கு எல்லாமே ஃப்ரீ, உனக்கு சம்பளம் கிடையாது, உனக்கு எல்லாமே ஃப்ரீ. நீ டூர் போகணுமா உனக்கு ஃப்ரீ, உனக்கு எஜுகேஷன் வேணுமா ஃப்ரீ, சாப்பாடு வேணுமா உனக்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நீ எங்க வேணா சாப்பிட்டுக்க, எங்க வேணா படிச்சுக்க, ஆனா எல்லாம் ஃப்ரீ. உனக்கு காசே கிடையாது, உன் கையில காசு இருக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். அவங்க கையில பணத்தை காட்டக்கூடாது. அப்போ அவங்க எதனால அந்த பைசாவை சேர்க்கணும், நமக்கு எதுக்கு பைசா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணணும். அவங்க கிட்ட பணத்தையும் கொடுக்கக்கூடாது, பணத்தையும் கண்ணையும் காட்டக்கூடாது. ஸோ யார் நினைச்சாலும் அவங்க கையில எவ்வளோ இருக்கு, அவங்க கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, எல்லாத்தையுமே பார்க்குற அளவுக்கு ரொம்பவே ஓப்பனா வச்சிருக்கணும். இந்த மனுஷ பயல்களுக்கு ஆசைன்னு இருக்கிற வரைக்கும் நீ இந்த உலகத்தையே ஃப்ரீயா கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது. அவனுங்களோட ஃபேமிலிக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் அவன் யோசிப்பானுங்களே தவிர அடுத்தவனுக்காக அவன் யோசிக்க மாட்டான். அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் யாருமே அதிகாரிகளா வர்றவங்களும் அரசியல்வாதிகளா வர்றவங்களும் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரோலை தான் கொண்டு வரணும். இதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு என்ன செலவாக போகுது, எதனால அந்த கட்சிகளுக்கு செலவுங்கிறது வரப்போகுது? மேடை போடுறது, கூட்டம் சேர்க்கறது, அந்த கூட்டத்துக்கு காசு கொடுக்கறது. அப்போ அந்த பேனரு, அந்த கொடி, இந்த மீட்டிங்கு எதுவுமே போடக்கூடாது. அதை எல்லாத்தையுமே தடுக்கணும். எதா இருந்தாலும் வீடியோல பேசிக்கோங்க. வெளியே போய் நீங்க ₹1 கூட செலவு பண்ற மாதிரி ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. கட்சிகள் வீடியோல தான் பேசணும். ஒரு பொதுக்கூட்டம் போடுறதோ இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது அந்த கட்சிகள். அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தை மாற்றணும். ஸோ அப்போ கட்சிக்காரங்களுக்கு செலவுங்கிறதே கிடையாது. அப்போ அந்த பணத்தை அவங்க எதனால அடிக்கணும்? ஆல்ரெடி எஜுகேஷன்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஃப்ரீயாக இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால செலவே கிடையாது. அப்போ அவங்க எதனால பணத்தை சேர்க்கணும்? அதை எதுக்கு சேர்க்க போகிறாங்க அவங்க? அப்போ அந்த ஊழல் அங்கிருந்தே தடுக்கப்படுது. அவங்கள இதை பண்ணக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, இதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறத விட அவங்களுக்கு செலவுகளே வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நாம மக்கள் வரி கட்டுறோம், அந்த பணத்தை அவங்க எடுத்து பட்ஜெட் போட்டு செலவு பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து அவங்க ஊழலே பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற அளவுக்கு தானே, பத்தலை அப்படிங்கிறதுனால தானே அவங்க ஊழலே பண்றாங்க.
ஸோ அதே நம்ம தடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளோ நாளும் எடுத்துக்கோங்கப்பா, நீ உங்களுக்கு ஃப்ரீ, பணங்கிறதே உங்கள் கையில் தரப்போறது இல்லை, எல்லாமே ஃப்ரீ, இதுக்கு மேலே அவங்க ஊழல் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனாக நம்ம கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நம்ம உருவாக்கணும்னா இந்த ஊழலை தடுக்கலாம். ஊழலுங்கிறதே நாட்டில் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பணங்கிறது தேவையே கிடையாது. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணி விட்டுட்டோம்னா நாளைக்கு ஊழலுங்கிறதே இங்கே நடக்க போறது இல்லை. நீங்கள் மக்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுங்க, மெடிக்கல் ஃப்ரீயாக கொடுங்கன்னு எவ்வளவோ தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அது நடக்கிற மாதிரி இல்லை. இந்த ஊழல் எதுவுமே இல்லை அப்படின்னா 100% நடக்கும். மக்களுக்கு வந்து எஜுகேஷனும் ஃப்ரீயாக கிடைக்கும், மெடிக்கலும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த ஊழலை தடுக்கிறதுக்கு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும். அப்படி சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, எந்த ஒரு ஊழல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு பணத்தை கையில் கொடுக்கக்கூடாது, எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, ஒரு அரசியல்வாதி ஒரு மக்கள் ஆள்றதுக்காக ஒரு எம்எல்ஏவாகி வந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க சொத்து அதோட லாக். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கிடும், எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் எந்த ஹோட்டலில் வேணால் சாப்பிட்டுக்கோங்க, எங்கே வேணால் படிச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகளை எங்கே வேணால் படிக்க வச்சுக்கோங்க, உங்களை எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வேணாலும் நீங்கள் போய் சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஆனால் உங்களுக்கு சம்பளமோ எதுவுமே கிடையாது, எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கும். ஸோ ஊழல் பண்ணுறதுக்கான ஒரு அர்த்தமே இருக்காது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது, கிடைக்கக்கூடாது. அவங்க மக்களுக்கு வந்து கை காட்டணுங்க தவிர, இந்த ஒரு பாலத்தை கட்டணும், இல்லை இந்த ஒரு இடத்த இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா அவங்க கை காட்டி விட்டுட்டு போகணும், அவ்வளவுதான். அவங்க அந்த கையெழுத்து போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு குழு வச்சு இந்த இடத்துல பாலம் கட்டினா நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்கள வச்சிருக்கணுமே தவிர, எந்த ஒரு மணி, எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சிஸ்டத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னா ஊழல் அப்படிங்கிறதே காணாமல் போயிடும். ஏன் என்ன இப்படி அலக்கழிக்கிறீங்க? நானும் 10 நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன், என்னோட லைசன்ஸை எனக்கே தர மாட்டேறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நம்மளை கவனிங்க, ஸ்பாட்ல அடிச்சிடும். ஓ, என்னோட உரிமையை வாங்குறதுக்கு நான் என்னோட உழைப்பே கொடுக்கணும், நல்லா இருங்கடா. நோட்டு கீழே நோட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். டேய், லஞ்சம் கொடுக்குற தப்புடா, அதெல்லாம் நமக்கு தேவையா? நம்மளோட வேலை சீக்கிரம் முடிஞ்சா நமக்கு போதும்.